ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிகவும் சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ட்ரையாக பொன்னிறமாகிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர மாதிரி வறுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியில் ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பெல்லாம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி இந்த பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துருங்க. 4 விசில் வெந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த பருப்பை நல்லா அப்படியே மசிச்சு விட்டுருங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் பாசிப்பருப்புக்கு 50 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிட்டுங்க. பாகு மாதிரி ஆகணும்னு தேவையில்லை. தண்ணியில் நல்லா கரைஞ்சி லைட்டாக சூடானா போதுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ லைட்டாக சூடாகட்டும். நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு கூட நம்ம சூடு பண்ண வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. வடிகட்டும் போது அதில் ஏதாவது மண் இருந்ததுன்னா வந்துடுங்க. அதனால தான் வடிகட்டிக்கணும். இந்த வெல்லம் பாசிப்பருப்பு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காவை நெய்யில் நல்லா வறுத்துருங்க. இப்போ இதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. திராட்சை முந்திரியெல்லாம் நல்லா நெய்யில் வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பில் இந்த திராட்சை முந்திரியை சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு இந்த பருப்பு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாயசம் குடிக்கும்போது தேங்காய் வாயில் கடிப்படுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பாயாச ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.